அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு 2026 ஜனவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்துல முதல் மாதம் இது 2026ல எதிர்பாராத திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எந்த வகையில அப்படின்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பார்க்கிற பல நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல் பகுதியில நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதம் தான். எட்டுக்குடியவன் சூரியன் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல முதல் 14 நாள் 12ஆம் பாவகத்துல இருக்கும். இது சூரியன் 12ல இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகம்னாலையும் தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தை வழியில் விரயங்கள் வரலாம், அல்லது உங்களுக்கே கூட நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும், செலவுகள் ஆகும், பயணங்கள் ஏற்படும். முக்கியமா தொலைதூர பயணங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாதத்தோட முதல் 12 நாள் இருக்கும். ராசிக்கு 12ஆம் பாவகத்துல செவ்வாயும் ஜனவரி 15ஆம் தேதி வரை இருக்கும். புதன் மாதம் ஃபுல்லாவே இருக்கு, குருவுடன் பரிவர்த்தனை. ஏன்னா குரு 12ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திலையும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 12ஆம் பாவகத்தில் இருக்கு. அப்போ ஒரு தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாட்டுல இருக்கீங்கன்னாக்க தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது வேற நாட்டுக்கு டிராவல் பண்றது, தொழில் ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சில பேருக்கு முதல் பகுதியில வேலையை விட்டுறாதீங்க, வேலையில மாற்றத்தை செய்ய வேண்டாம். பிற்பகுதியில வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ முதல் பகுதியில, அதாவது முதல் 15 நாள் வச்சுக்கலாம். அந்த முதல் 15 நாள்ல உங்களுக்கு வேலையில கொஞ்சம் நெருக்கடி இருக்கு, ஒரு கொஞ்சம் டென்ஷன் இருக்கு, ஒர்க் பண்றீங்க, அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சூரியன் 12ல இருந்தா கூட ஒர்க் பண்ற இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தூங்காம கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகி வேலையை விடுறதோ அல்லது வேலையில இடமாற்றம் செய்யறதோ இருக்கக்கூடாது. பேப்பர் போடாம இருக்கணும் இந்த மாதத்துல முதல் பகுதியில. பிற்பகுதியில பண்ணலாம், ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, உடனே வாய்ப்பும் கிடைச்சிரும். உடல் நலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். தந்தைக்கு விரயம், இந்த மாதிரி மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு இதெல்லாமே ஏற்படும். தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அல்ல சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் சில பேருக்கு தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 5ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது ஒரு காதல் இருக்கீங்க அப்படின்னா கூட மனஸ்தாபம்ன்றது கிடையாது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் அது மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு கிடையாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் பாவகத்துலதான், அதாவது மீனத்துலதான் சுக்கிரனே உச்சமாகிறார். அதனால சுக்கிரன் 12ஆம் பாவகத்துல இருக்கிறதுனால காதல் உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு புதிய காதல் உறவுகள் ஏற்படும். அதுவும் இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களோட நட்பாக பழகி கொண்டிருக்கக்கூடியவர் உங்களுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அல்லது அப்ரோச் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அப்ரோச் வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அல்லது உங்களுக்கே கூட திடீர்னு நல்லா பழகிட்டு இருக்கிறீங்க, ஒரு காதல் ஏற்படலாம், ஒருத்தர் மேல அஃபெக்ஷன் வரலாம். இது இந்த மாதத்துல மேக்சிமம் உண்டு. முதல் பகுதியிலும் உண்டு, பிற்பகுதியிலும் உண்டு. கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க முதல் பகுதியில ஒன்றும் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது. இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுறதை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கைடன்ஸ் எதுனாக்க, மாதத்தோட பிற்பகுதியிலையும் சரி முற்பகுதியில விரயங்கள் தவிர்க்கணும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். அதாவது செலவு அதிகமாகும். 6ஆம் இடத்துல குரு இருக்கு, 6 குடியவன் 12ல இருக்கு. ஒரு பக்கம் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. வண்டி வாகனம் அல்லது வீடு சம்பந்தமான கடன்கள் கூட ஏற்படலாம். அதனால கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே போல ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதன்படி செயல்படுங்க கடன் வாங்குற விஷயத்துல மட்டும். அடுத்தது உணர்ச்சி வசப்படுறது. மாதத்தோட முதல் பகுதியும் சரி மாதத்தோட பிற்பகுதியிலையும் கோவப்பட்டு யார்ட்டையும் பேசாம இருக்கிறது, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசாம இருக்கிறது, வெளிப்படையா பேசாம இருக்கிறது நல்லது. அதுல கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில பெரிய அளவு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் ராசியிலேயே வந்துடுறாரு. அதே போல ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய் ராசியில உச்சமாகும். ஜனவரி 12ஆம் தேதி சுக்கிரன் ராசியில வந்துடுறாரு. இந்த அமைப்பு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கோபம், டென்ஷன் இதெல்லாம் வாழ்க்கை துணையுடன் வரும். ஆனா இங்க சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறாரு, செவ்வாய் அஸ்தங்கப்படுத்தும். மேலும் செவ்வாய் இங்க உச்சம் ஆகிறதுனால உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி உச்சமாகிறாரு. அதே போல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சமாகிறாரு. அதனால
மாதத்தோட பிற்பகுதியில உடல்நல விஷயத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, உங்களுக்கும் சரி தந்தைக்குமே சரி. அதே போல மாதத்தோட பிற்பகுதியில லாபங்கள் வரும். 11ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாகும் போது லாபங்கள் வரும். ஏற்கனவே போட்டித் தேர்வு எழுதியிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போட்டித் தேர்வு எழுதியிருக்கீங்க, அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னாக்க நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கிறவங்களா இருந்தா அந்த மாதத்தோட பிற்பகுதியில தை மாசத்துல இருந்து எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. அரசு பணி கூட கிடைக்கும். அல்லது ஒரு நல்ல வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா நீங்க கான்பிடென்டா இருங்க. கண்டிப்பா ஒரு பிரைவேட் ஜாப் சொல்றேன், பிரைவேட் ஜாப் கிடைக்கிறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஆரம்பத்துல நெருக்கடி இருக்குன்னு சொன்னேன், அதாவது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தான் இருக்கும். சில நேரங்களில் உடன் பணிபுரிகள் உங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, அல்லது மேலதிகாரிகளுடைய டென்ஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனா பிற்பகுதியில உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு அல்லது நீங்களே கூட வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல சைன் பண்ணி ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கான வாய்ப்போ அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இருக்கிற இடத்துலயே கூட இருக்கலாம், அந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. அல்லது புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு எல்லாம் வரும், கோபத்தால டென்ஷனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துங்க, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்துறது தான் இந்த நேரத்துல நல்லது. உடல்நல விஷயத்துல மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுக்கு இல்லை, கோபம் டென்ஷனை குறைச்சிட்டீங்கன்னாவே மன அழுத்தம் இல்லை, உடல்நலத்திலையும் பாதிப்பு இல்லை. வருமானம் வரும், கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, கடனை திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. அதனால மாதத்தோட பிற்பகுதியில கடன் இல்லாமல் அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. சுக்கிரன் நீங்க வந்து ராசியில் இருக்கிறதுனால பிரைட்டாவே இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. ராசியாதிபதியாக வரக்கூடிய சனியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜனவரி 21ஆம் தேதி சுயசாரம் வாங்குறார், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு திரும்பி வருது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஜனவரி மாதத்துல இருந்து சுயசாரத்துல சனி இயங்கிறதுனால பணமும் வரும், உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலனும் இருக்கும், நிறைய டிராவல் பண்ண போறீங்க, சில நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது சில பேருக்கு புதிய நண்பர்களோடும் கிடைப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக சொந்தங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 3ஆம் இடத்துல சனி இருந்தா 9ஆம் இடத்தை பார்க்கும். சொத்துக்கள் வகையில சில வில்லங்கங்கள் சில பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனா உங்களுக்கு கிடைக்கணும், நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாக்க, பூர்வீக சொத்து இருக்குன்னாக்க அதுல வில்லங்கங்களோ பிரச்சனைகளோ வந்து அதுல இருந்து உங்களுக்கு வெற்றியும் ஏற்படும். அதனால பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய கம்யூனிகேஷனை சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அதனால கரெக்டா வந்து பேசுங்க, அல்லது கரெக்டா மெசேஜ் பண்றது மெயில் பண்றதெல்லாம் இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் மௌனமா இருக்கிறது கூட நல்லது. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான ஒரு விஷயம். அதே போல செலவு பண்றதுலயும் கொஞ்சம் முதல் பகுதியில கவனமா இருக்கணும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும், புதிய ஆர்டர்கள் வரும், அதன் மூலம் தொழிலை சில பேர் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும். சில பேர் வந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு வேலையை விட்டுட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்படி புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் பொறுத்தவரை உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடர்கிட்ட உண்மையை சொல்லக்கூடியவர்கிட்ட செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு எந்த தொழில் செய்யலாம், இப்ப என்ன தசாபுக்தி நடக்குது, அது நம்ம செஞ்சா ஃபேவரா இருக்குமா, அதுல வருமானம் வருமா, அல்லது எப்ப இருந்து வருமானம் வரும் என்பதையெல்லாம் தெரிந்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது. இந்த ராகு வந்து ராசிக்கு 2ல, அதே போல 8ஆம் இடத்துல கேது. இது ராசிக்கு 2, 8ல ராகு கேது இருந்தா பணம் வரும், சமாளிப்பீங்க எப்படியோ ஒரு வகையில. ஆனாலும் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருக்கணும், அவசரப்பட்டு எதுவுமே பேசிடக்கூடாது. அதே போல சில பேருக்குலாம் இந்த நட்பு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நட்பு ரிலேஷன்ஷிப் வரக்கூடியவர்கள் தவறான மனிதர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அந்த மனிதர்களையும் நீங்க வந்து முழுமையாக நம்பாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதாவது இது முக்கியமா யாருக்குன்னாக கல்யாணம் ஆனவங்களுக்கு, மேரிட் பர்சன் 40 வயது கடந்து இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் அல்லது ஒரு மேரிட்டல் அப்ரோச்சஸ் வருது அப்படின்னாக்க அதை வந்து நீங்க போறதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பர்சனை முழுமையா நீங்க ஸ்டடி பண்ணணும், அவங்களுடைய ஜாதகமும் பார்த்துக்கிறது நல்லது. தனிமையா இருக்கிறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா வாழ்க்கை துணையரோடு இல்லை அப்படின்றவங்க, வாழ்க்கை துணையரோடு இருக்கிறேன், எனக்கு மேலும் ஒரு அஃபேர் வந்திருக்கு, அதை கண்டினியூ பண்ணலாமான்னாக்க கண்டிப்பா அதுல வந்து ஒரு லாங் டர்மா வராது, அல்லது அதனால பிரச்சனையும் நீங்க எதிர்கொள்றது தயாரா இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். அதனால அந்த விஷயத்துல நீங்க போகாம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த 2, 8ல ராகு எது இருந்தா தவறான மனிதர்களுடைய உறவு அல்லது நட்பு ஏற்படும். அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க அந்த விஷயத்துல.
அதே போல பணம் செலவாகும். அதே போல 8 இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க தந்தைக்கு விரயமாகும் உங்கள் வழியில. அதே போல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சல் பயணங்களை ஏற்படுத்தி இருக்கோம். ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க எப்பயுமே கொஞ்சம் பார்த்துங்க. நல்ல சாப்பாடு, எக்ஸசைஸ் பண்றது, கொஞ்சம் டிராவல் பண்ணலாம், மன அழுத்தம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போது வாய்ப்புகள் இருக்கு. இங்க உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கோபம், டென்ஷனை குறைச்சிக்கணும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாத விரயங்கள் நிறையவே வரும். அதனால கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலையும் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே போகும். சில பேர் கொஞ்சம் தனித்தனியா கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால தாம்பத்திய வாழ்க்கையில இடையூறுகள் இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உணர்ச்சி வசப்படாம இந்த மாதம் இருந்தீங்கன்னாக்க உண்மையிலேயே சிறப்பான மாதம் தான். அடுத்தது திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க டிராவல் பண்ணுவீங்க. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். தந்தைக்கு செலவாகலாம், அல்லது தந்தைக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு நீங்கும், அல்லது ஒரு வகையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தை வழியில் ஆதாயங்களும் கிடைக்கும். அந்த வகையில தந்தைக்கு விரையும் அப்படின்ற வகையில சொல்லலாம். உங்களுக்கு லாபம், ஆனா தந்தைக்கு விரையும், அந்த மாதிரி சொல்லலாம். சோ அதே போல இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில உடல்நலத்துல முதல் பகுதியில கவனம் செலுத்திங்க. டிராவல் பண்றதுல எச்சரிக்கையா இருங்க. புதிய நட்பு, புதிய காதல் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த நட்பு, காதல் போன்றவற்றிலும் கொஞ்சம் கவனமா இருங்க. யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு அதை தொடருங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தாக கூடுதலாக எச்சரிக்கையா இருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமை காத்துருங்க. அதே போல உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல கல்வியில ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ஸ்டடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவீங்க. அரசு பணி எதிர்பார்க்கறீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்துல அரசு பணி எதிர்பார்க்கறீங்கன்னா வாய்ப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு. மேலும் இங்க அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இருக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல நீங்க கவனம் செலுத்திங்க. இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஹெல்த் வகையிலையும் பிள்ளைகள் வகையிலையும் செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம் போன்றவற்றிற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த அவிட்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமண வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையிறது, திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே எதிர்பாலினர் உறவு ஏற்படும், அல்லது சில பேருக்கு நட்பு ஏற்படும். இதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. லாங் டைமா வருமானன்றதை பாத்துங்க. இளைய தலைமுறையாக இருந்தா காதல் அது கல்யாணத்துல கூட போய் முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ எதிர்பாராமல் ஒரு திருப்பு முனையாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சில நல்ல விஷயத்தோட தொடக்கமாக இருக்கும். அவிட்டம், திருவோணம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன சில கைடன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க இந்த மாதம் உண்மையிலேயே சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு அப்படி கிரிவலம் போயிட்டு வாங்க, மனசு அமைதியா இருக்கும். அதே போல திருத்தணி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருத்தணி கூட போயிட்டு வாங்க. முருகபெருமானை, சுப்பிரமணியரை தரிசிச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.